ஓம் சாந்தி. 22 மார்ச் 2023. இன்றைய முரளியினுடைய கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, யாரை குரங்கு சம்பிரதாயத்தினர் என்று சொல்லப்படுகிறது? யாரை குரங்கு சம்பிரதாயத்தினர் என்று சொல்லப்படுகிறது? பாபா சொல்றாரு, பாபாவை முழுமையாக அறிந்து கொள்ளாத காரணத்தினால், புத்தியோகம் ஈடுபடாத காரணத்தினால், தேக உணர்வு அல்லது தேக அபிமானம் முழுமையாக நீங்குவதில்லையோ அவர்களை தான் குரங்கு சம்பிரதாயத்தினர் என்று சொல்லப்படுகிறது. பாபாவை முழுமையாக அறிந்து கொள்ளாத காரணத்தினால், புத்தியுகம் ஈடுபடாத காரணத்தினால், தேக உணர்வு முழுமையாக நீங்குவதில்லை அவர்களை தான் குரங்கு சம்பிரதாயத்தினர் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது கேள்வி, யார் கோவிலில் பூஜிக்கும் அளவிற்கு தகுதி அடைய முடியாது? யாரை கோவிலில் பூஜிக்கும் அளவிற்கு தகுதி அடைய முடியாது? தேக உணர்வு வந்துவிட்டது என்றால் அல்லது தேக அபிமானம் வந்துவிட்டது என்றால் குரங்கு போன்று ஆகிவிடுகிறார்கள். பிறகு அவர்கள் கோவிலில் வைக்கும் அளவிற்கு தகுதி அடைய முடியாது. கோவிலில் வைத்து அவங்களுக்கு பூஜை பண்ணுற அளவுக்கு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, தகுதி அடைய முடியாது. மூணாவது கேள்வி, எதை சோதனை செய்து பார்க்க வேண்டும்? எதை சோதனை செய்து பார்க்க வேண்டும்? எதை செக் பண்ண வேண்டும்? இன்று நாள் முழுவதும் யாருக்கும் துக்கம் கொடுக்கவில்லை தானே, ஆனால் எத்தனை பேருக்கு சுகம் கொடுத்தேன் என்று சோதனை செய்து பார்க்க வேண்டும். நாலாவது கேள்வி, எப்பொழுது அழியாத பிராப்திகள் கிடைத்து கொண்டே இருக்கும்? பாபா சொல்றார், ஒரு தந்தையை தனது உலகமாக்கிக் கொள்வீர்கள். ஒரு தந்தையை தனது உலகம் ஆக்கிக் கொள்வீர்கள் என்றால் அழியாத பிராப்திகள் கிடைத்து கொண்டே இருக்கும். அஞ்சாவது கேள்வி, தந்தையின் உபகாரம், கிருபை, ஆசீர்வாதம் என்று எதை சொல்லலாம்? தந்தையின் உபகாரம், கிருபை, ஆசீர்வாதம் என்று எதை சொல்லலாம்? பாபா சொல்றாரு, தந்தை ஒரு முறை 21 பிறவிகளுக்கு உபகாரம் நடக்கும் அளவிற்கு உபகாரம் செய்கிறார். தந்தை ஒரு முறை 21 பிறவிகளுக்கு உபகாரம் நடக்கும் அளவிற்கு உபகாரம் செய்கிறார். உபகாரம் என்று வேண்டுமானாலும் சொல்லலாம், கிருபை அல்லது ஆசீர்வாதம் என்று சொல்லலாம். உபகாரம் என்று வேண்டுமானாலும் சொல்லலாம், கிருபை, ஆசீர்வாதம் என்றும் சொல்லலாம். fill in the blanks. First, டேஷ் ஆகி இருப்பது இதுதான் மிகப்பெரிய குறிக்கோள் ஆகும். ஆத்மா அபிமானியாகி இருப்பது இதுதான் மிகப்பெரிய குறிக்கோள் ஆகும். இரண்டாவது, டேஷ் உடையவர் ஆகும் போதுதான் டேஷ் சம்பிரதாயத்தினர் என்று சொல்வார்கள். ஆத்மா உணர்வு உடையவர் ஆகும்போதுதான் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினர் என்று சொல்வார்கள். மூணாவது, சத்தியுகம் தூய்மையான டேஷ் ஆகும். சத்தியுகம் தூய்மையான டேஷ் ஆகும். சத்தியுகம் தூய்மையான தெய்வீக ராஜ்யமாகும். நாலாவது, டேஷ் நடக்காத வரை யாருக்கும் டேஷ் செய்ய முடியாது.
ஸ்ரீமதப்படி நடக்காத வரை யாருக்கும் உபகாரம் செய்ய முடியாது. ஸ்ரீமதப்படி நடக்காத வரை யாருக்கும் உபகாரம் செய்ய முடியாது. 5வது, ஞானம் கொடுப்பது டேஷ் சேவையாகும். ஞானம் கொடுப்பது நம்பர் 1 சேவையாகும். 6வது, டேஷ் பிரவேசமாக விடக்கூடாது அல்லது டேஷ் நுழைந்து விடக்கூடாது. கோபத்தின் போதம் நுழைந்து விடக்கூடாது. 7வது, டேஷ் வரக்கூடிய ஆத்மாக்களுக்கு டேஷின் அனுபவம் செய்விக்கக்கூடிய டேஷ் ஆகுங்கள். தொடர்பில் வரக்கூடிய ஆத்மாக்களுக்கு சதா சுகத்தின் அனுபவம் செய்விக்கக்கூடிய மாஸ்டர் சுக வல்லல் ஆகுங்கள். 8வது, டேஷ் மற்றும் டேஷ் இதில் குறைந்த செலவு, அதிக வெற்றி இருக்க வேண்டும். வார்த்தைகள் மற்றும் கர்மம் இதிலும் குறைந்த செலவு, அதிக வெற்றி இருக்க வேண்டும். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.